எழுச்சி மாநாட்டின் சார்பாக அண்ணன் சீமான் அவர்களை வரவேற்பார்கள். இளையான்குடியில் பிறந்த தமிழின் இளைய குடியே, தினம்தோறும் நீ முழங்கி வருவது தமிழன்தான் இவ்வுலகின் ஆதிக்குடியே. அன்பு அண்ணனே, என் அன்பு அண்ணனே, பாவம் இந்த பாமர மக்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் அரசியலுக்கு வந்தது வெறும் பதவிக்காக அல்ல. நீங்கள் அரசியலுக்கு வந்தது வெறும் பதவிக்காக அல்ல, மான தமிழரின் உதவிக்காக. பாராளுமன்றத்தை பிடிக்கவா நீ பாடுபடுகிறாய்? பாராளுமன்றத்தை பிடிக்கவா நீ பாடுபடுகிறாய்? இல்லவே இல்லை, பண்பாட்டை மீட்டெடுக்க அல்லவா நீ பாடுபடுகிறாய். அடங்கி போன கூட்டத்திற்கு அடையாளம் கற்பிக்க வந்தவரே, உங்கள் பேச்சால் இப்பூமி பந்தில் உள்ள கல்வர்கள் புரண்டோடட்டும். உங்கள் பேச்சால் இப்பூமி பந்தில் உள்ள கல்வர்கள் புரண்டோடட்டும். நீங்கள் விடும் மூச்சால் 8 திக்கும் இடம் மாறட்டும். நீங்கள் விடும் மூச்சால் 8 திக்கும் இடம் மாறட்டும். செழுந்தமிழ் கோமானே, செந்தமிழ் சீமானே, செழுந்தமிழ் கோமானே, செந்தமிழ் சீமானே, ஒருவரின் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையே பெரும் போராட்டமாகத்தானே இருக்கிறது. அணு உலை போராட்டத்தில் நீ, ஆணவ படுகொலை எதிர்ப்பில் நீ, இலங்கை தமிழர் எழுச்சிக்கு நீ, ஈழ மக்களின் விடுதலைக்கு நீ, பரந்தூரில் நீ, பனைமரத்திலும் நீ, மீனவனுக்கும் நீ, அந்த மாணவனுக்கும் நீ. நண்பர்களே, நான் ஒருமையில் பேசவில்லை, என் அண்ணன் என்ற உரிமையில் பேசுகிறேன். சீமான் வாழ்க என்று யாரும் முழங்குவதில்லை. சீமான் வாழ்க என்று யாரும் முழங்குவதில்லை. அதை அவர் விரும்புவதும் இல்லை. நான் முழங்குகிறேன், சீமானே நீ வாழ்க, சீமானே நீ வாழ்க. நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும், நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும். தமிழ் வாழ்ந்தால் தமிழர்கள் வாழ்வார்கள். நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும், தமிழ் வாழ்ந்தால் தமிழர்கள் வாழ்வார்கள். சீமான் என்பது ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவர் மறக்கப்பட்ட வரலாற்றின் குரல். சீமான் என்பது ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவர் மறக்கப்பட்ட வரலாற்றின் குரல். மறுக்கப்பட்ட உரிமையின் முழக்கம், மறுக்கப்பட்ட உரிமையின் முழக்கம். அடங்க மறுக்கும் தமிழினத்தின் அனல், அடங்க மறுக்கும் தமிழினத்தின் அனல். அவர் ஒரு காலத்தின் கேள்வி, அவர் ஒரு காலத்தின் கேள்வி. ஒரு இனத்தின் கோபம், ஒரு தலைமுறையின் துணிவு. பறக்கட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் தமிழ் கொடி. பைந்தமிழே எழுந்து வருக, வீர உரை தருக. சௌராஷ்டிர அரசியல் இன எழுச்சி மாநாடு என்று அழைத்தார்கள். மாநாட்டிற்கு உள்ளே வந்தால் அப்போதுதான் தெரிகிறது இது செந்தமிழ் எழுச்சி மாநாடு. வரவேற்கிற தங்கை புரட்சி பாவலன் பாவேந்தருடைய வரிகளை பாடி, அதற்கு பிறகு வந்த தம்பி, என் அன்பு மகன், அவன் தமிழிலே கவிதை பாடி வரவேற்பதை பார்க்கிற போது சௌராஷ்டிரா மாநாடா தமிழ் மாநாடா என்கிற ஐயம் வருகிறது. பேரன்புமிக்க எனது பெற்றோர்களே, உயிருக்கினியே என் உடன் பிறந்தார்களே, இங்கே நீங்கள் யார் என்பதும் நான் யார் என்பதும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் உழவு தொழில் என்பது தொழிலாக பார்க்கப்படுவதில்லை. அது உழவு தொழில் என்று சொல்லக்கூடாது. நெசவையும் தொழில் என்று சொல்லக்கூடாது. உழவும் நெசவும் மனித வாழ்வின் பண்பாட்டு கூறுகள். அது ஒரு கலாச்சாரம், அது தொழில் அல்ல. ஏன் உழவை தொழில் என்று சொல்லக்கூடாது என்றால், தாய் பிள்ளைக்கு உணவூட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவூட்டுவதும் தொழில் அல்ல. அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு வாழ்க்கை முறை. அதுபோல தான் நெசவு.
இந்த உளவும் நெசவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை, பிரிக்க முடியாது இணைந்தவை. உளவு மானுட குலத்திற்கு உயிர் கொடுக்கிறது, உயிரை கொடுத்து காக்கிறது. நெசவு உடையை கொடுத்து மானத்தை காக்கிறது. உயிர் கொடுப்பவன் உழவன், மானம் காப்பவன் நெசவாளன். அந்த நெசவையும் உழவையும் செய்கிற மக்கள் மானுடத்தில் வச்சு போற்றுவதில்லை, தெய்வத்துக்கு நிகராக வச்சு போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். நெசவு குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உழவு குடும்பத்தில் பிறந்தவன் வாழ்த்த வந்திருக்கிறேன். உங்கள் உரிமைக்காக உணர்வை மதித்து உங்களோடு நிற்க வந்திருக்கிறேன். நாங்கள் யார், நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய என் அன்பிற்கினியவன் என்னை சொன்னான், அரசியல் அதிகாரமற்ற தாய் நிலத்திலேயே அரசியல் அதிகாரமற்று தாய்மொழியை சிதைய கொடுத்து உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இனத்தின் பிள்ளை நான். என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். 26,000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு இனம் விடுதலை பெற்று நாடு பெற்று பெருமையோடு வாழ்கிறது, தன் மொழியை, கலையை, இலக்கியத்தை, பண்பாட்டை காத்து. சேர்பியாவிலிருந்து கொசவா பிரிகிற போது வெறும் 10 லட்சம் மக்கள் தான், 10 ஆண்டு கால போராட்டம் தான், தனி நாடு. தெற்கு சூடான் மிக குறுகிய எண்ணிக்கையில் உள்ள மக்கள் விடுதலை பெற்று. இப்படி சின்ன சின்ன இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று வாழ்கிற போது உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், உலக மொழிகளின் தாய் தமிழ். இதை ஒரு தமிழன் சொன்னால் அது பெருமைக்கு பேசுவதாகப்படும். ஆனால் உலகில் எல்லா மொழியில் ஆய்வறிஞரும் வரலாற்று ஆய்வறிஞர்களும் ஆய்விலே நிறுவுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மகன். உலகில் 13 கோடி மக்கள் பரவி உலகெங்கும் நிறைந்து பறந்து வாழ்ந்தாலும் தமிழர்கள் வாழாத நாடு கிடையாது. ஆனால் தமிழனுக்கென்று ஒரு உள்ளங்கை அளவு நாடு கிடையாது. நாடில்லாத இனம் தன் மொழியை இழக்கும், கலையை இழக்கும், பண்பாட்டை இழக்கும், வழிபாட்டை இழக்கும், தொன்று தொட்ட வேளாண்மை இழக்கும், தன்னுடைய அரசியல் வலிமை இழக்கும், அதனால் இனத்தை இழக்கும், நாட்டை இழக்கும். இப்படிதான் வரலாறு.